ஹாய் வெல்கம். நம்ம SQL டியூட்டோரியல்ல இந்த வீடியோல அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னா என்னன்னா மல்டிபிள் செட் ஆஃப் டேட்டா இருக்கு. அதுல கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளுக்கு சிங்கிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்ப பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா. டேட்டா நம்மகிட்ட ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இதை நான் ரன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டா டேபிள் இருக்கு. நேம், டிபார்ட்மெண்ட், மார்க், சிட்டி, ஏஜ். ஸோ இந்த மாதிரி சம் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேபிள்ல தான் நம்ம இப்போ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கவுண்ட் நம்ம பார்க்கலாம். 5 அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாங்க. கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ், சம். ஃபர்ஸ்ட் கவுண்ட். கவுண்ட்னு கொடுத்துட்டு இந்த பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா காலமோட நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இங்க பாருங்க இந்த காலம் நேம் என்னங்க மார்க்ஸ். ஃப்ரம் டேபிளோட நேம் என்னங்க டேட்டா. இந்த டேபிளோட நேம் என்னங்க டேட்டா நான் கொடுக்குறேன். ஸோ இதை நான் ரன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க ரன் ஆயிடுச்சு. 11 கவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ 11 ரெக்கார்ட்ஸ் இருக்கு மொத்தம். நம்மளுக்கு இந்த டேட்டா டேபிள் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் தான் கவுண்ட்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா இதுல மார்க்ஸ்க்கு பதிலா ஆஸ்டிக் கொடுத்தாலுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகும். 11 கவுண்ட், ஏன்னா கவுண்ட் தானே நம்பர் ஆஃப் ரோஸ், அது நம்மளுக்கு கிடைக்கும். இத நாம இப்ப கமெண்ட் பண்ணிடலாங்க. செலக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சம் பார்க்கலாம். சம் இங்க காலமோட நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் கொடுக்குறேன். ஸோ நியூமரிக் டேட்டா நம்ம கொடுக்கணும். ஸோ ஏஜ் இருக்கு இல்லையா, ஏஜ் கொடுக்குறேன். அந்த காலமோட நேம் ஃப்ரம் டேபிளோட நேம் என்னங்க டேட்டா. ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம்னா அந்த ஏஜ் காலம்ல இருக்கிற டேட்டா எல்லாமே நம்மளுக்கு சம் பண்ணி கொடுக்கும். பாருங்க ரன் பண்றேன். ஸோ சம் பாத்தீங்கன்னா 219. இதே மாதிரி மார்க்ஸ் கொடுக்குறேன். இதை ரன் பண்ண என்னங்க மார்க்ஸ் காலம்ல இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சம் பண்ணி கொடுக்குது. இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சம் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் பார்க்கலாம். செலக்ட் ஏவிஜின்னு கொடுக்கணும் ஆவரேஜுக்கு. காலமோட நேம் பிராக்கெட்ல கொடுங்க. ஃப்ரம் டேபிளோட நேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னா என்னங்க, சம் பை டோட்டல் கவுண்ட் தான் இல்லைங்களா. சம் பார்த்தீங்கன்னா 858 வந்திருக்கு. கவுண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 11. ஸோ 858 by 11 என்ன, அதுதான் ஆவரேஜ். நான் ரன் பண்றேன். ஸோ பாருங்க ரன் ஆயிடுச்சு. 78 பாருங்க 858 சம்திங் வந்துச்சு இல்லையா. நம்மளுக்கு சம் கவுண்ட் 11 வந்துச்சு. 11 ரெக்கார்ட்ஸ். ஸோ அதுதான் ஆவரேஜ் 78. புரியுதுங்களா. ஆவரேஜ்னா என்னங்க, சம் பை கவுண்ட். ஸோ நம்ம 3 அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம், மேக்ஸிமம். செலக்ட் எம்ஐஎன் கொடுக்கணும் மினிமம்க்கு. காலமோட நேம் கொடுக்கலாம். ஏஜ் கொடுக்குறேன். ஃப்ரம் டேட்டா. ஸோ ஏஜ் எடுத்துக்கிறேன். இதில் மினிமம் நம்மளுக்கு என்ன வருங்க 19 வரும். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். மினிமம் என்ன 19 வந்திருக்கு. மார்க்ஸும் கொடுக்குறேன். நியூமரிக் டேட்டா இல்லையா, இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ மார்க்ஸ் மினிமமாக என்ன இருக்கு 45 தான் மினிமம். ஸோ மினிமம் வேல்யூனா 45, அது நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ மினிமம் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சேமுங்க மேக்ஸிமம் இருக்கு. செலக்ட் மேக்ஸிமம்க்கு எம்ஏஎக்ஸ். இங்க பிராக்கெட்ல காலமோட நேம் கொடுங்க. ஃப்ரம் டேட்டா. ரன் பண்ணுங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோங்க 90 மார்க்ஸ், இது நம்மளுக்கு வந்திருக்கு. ஏஜும் நான் கொடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏஜ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கு 21 இருக்கு. ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, மல்டிபிள் செட் ஆஃப் டேட்டாவில் கால்குலேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு சிங்கிள் டேட்டா நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் 5 அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.